வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வ கோயிலில் அபிவிருத்தி பூஜை பண்ணி 48வது நாள் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம். அதைத்தான் விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். சரியான காற்று, பொங்கல் வச்சு எடுக்கக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிடுச்சு. சுற்றியும் முள்ளுக்காடு தான். ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். நானும் என்னோடய சிஸ்டரும் தான் கோலம் போட்டோம். காற்றுல பகுதி இது பறந்துட்டு போகுது கோலப்பொடியெல்லாம். அப்புறம் நிறைய பேர் வரல, எல்லாம் ஸ்கூல் டைம்ங்கிறதுனால நிறையா பேர் வரல. போயிருந்தவங்க மட்டும் பொங்கல் வச்சு சிறப்பாக சாமி கும்பிட்டு வந்தோம். குழந்தைய தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சுங்க. ஒரு குழந்த பேர் மட்டும் குலுக்கி போட்டு எடுப்போம். 10 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க பேரில் எழுதி போட்டு குலுக்கி எடுப்போம். யார் பேர் வருதோ, இந்த தடவை அனன்யா பேர் வந்திருந்தது. அவங்கள குலசாமியாக பாவித்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை, மாலை மரியாதை எல்லாம் செஞ்சு பாத பூஜை பண்ணி சாமியாகவே நினச்சி அவங்க காலில் விழுந்து எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கினோம். பெரியவங்கள்லேருந்து அப்படியே சின்னவங்க வரைக்கும் லைனாக எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். இந்த தடவை நான் லட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். சாமி கனவில் சொன்னதுனால சரின்னு சொல்லிவிட்டு லட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவளும் எல்லாத்துக்கும் நல்லா ஆசீர்வாதம் பண்ணா. பிரணேஷும் காலுக்கு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். மன நிறைவாக இருந்தது கோயிலுக்கு போயிட்டு வந்தது. எல்லாம் சிறப்பாக இருந்தது. எல்லா தேங்காயும் நல்லா அழகாக உடஞ்சிருந்தது. சிறப்பாக சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு.